பௌர்ணமி அதுமா திருவண்ணாமலையில் வந்து சாமியை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 42வது மாதம் கிரிவலம் வரும்போது அது நிறைவேது. இதுக்கு முன்னாடி 2024 நல்ல ஃப்ளட் இருந்த டைமில் வந்து சாமியை தரிசனம் பண்ணியிருந்தேன். இப்போது கிட்டத்தட்ட 42வது மாதம் தொடர்ச்சியாக நம்ம வந்து பௌர்ணமி கிரிவலம் வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு சாமி ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்ல ஒரு அற்புதமான தரிசனத்தை வந்து கொடுத்தாரு. நான், விக்னேஷ் மற்றும் கிஷோர் 3 பேரும் வந்து ரொம்ப அருமையாக வந்து சாமி தரிசனம் பண்ணோம். ரொம்ப சிறப்பான அனுபவம். அது நேற்று தான் நான் இன்ஃபேக்ட் வந்து வீடியோவில் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் தரிசனம், விஐபி தரிசனம் பற்றிலாம் நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து தேவையா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். ஆனால் சாமி நினச்சா அப்படி பேசினோடனே திருப்பி கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி ஒரு தரிசனத்தை கொடுக்க வைப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு நிலைப்பாடை தான் சாமி கொடுத்தாரு. நேற்று அப்படி பேசுகிறியா வா, இன்றைக்கி நான் உனக்கு சிறப்பு தரிசனம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி கிஷோருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஃபோனில் காலையில் தான் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வேலை விஷயமா பேசிகிட்டு இருந்தோம். இல்லை இன்னைக்கு பண்ண முடியாதுங்க, நாளைக்கு தான் பண்ணுவேன், நான் கிரிவலம் போகிறேன்னு. கிரிவலம் போகிறீங்களா, சாமி பார்ப்பீங்களான்னாங்க. இல்லை பார்க்க மாட்டோம், மோஸ்ட்லி வந்து நாங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க, நீங்கள் போங்க நான் ஏற்பாடு பண்ணுறேன்னாங்க. சரி சார்கிட்ட சொன்னேன், அப்படியே வந்து சாமி பார்த்தோம். நான் சொல்கிறதுக்கே தயங்கினா ஃபஸ்ட்டு, ஏன்னா முன்னாடியே ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறதுனால நான் சொல்லலை. இப்போ நடராஜ பெருமானுக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து கரெக்டாக இவர் கேட்ட உடனே சரி ஓகே ஏதோ சாமி நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி சரின்னு சொன்னால் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, நடக்குமான்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா வந்தோம். ரொம்ப ஒரு கில்ட்டோடு தான் நான் கோயிலுக்குள்ளேயே வந்தேன், கையெல்லாம் நடுக்கத்தோடு தான் வந்தேன். நம்ம வந்து இன்றைக்கி அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். எனக்கு ஏற்கனவே கையெல்லாம் நடுக்கமாகும், பயம் சாமியை பார்க்கணும். ஆனால் சாமி வந்து எனக்கு ஒரு பாடம் கொடுத்துட்டாரு. நீ நினைக்கிறது வந்து நான் மாற்றி வேறு மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். எப்படி சொல்கிறது, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணி அப்படியே அவர் வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து அடுத்து நெய்வேலி சிவபிரசாத் ஐயாவை போய் சந்திக்க போகிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த கிரிவலத்தை பயணம் பண்ண போகிறோம். வாங்க நம்ம போய் பார்ப்போம், அவரை போய் சந்திப்போம். இப்போ வந்து நடராஜ பெருமானுக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்குது. போயிட்டு நாங்கள் வந்து அவரை சந்தித்து அங்கேருந்து நம்ம ஒன்றா வந்து கிரிவலம் பண்ண போகிறோம். வாங்க நம்ம கிரிவலத்தில் கண்டினியூ பண்ணலாம்.